வணக்கம் சார். வணக்கம்மா. மேஷ ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம்மா, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மியே பறக்கும் அப்படிம்பாங்கள்ல. ஆடி மாதம்னா அது ஏதோ ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு மாதமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. இந்த ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சுபத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதெல்லாம் பண்ணால் புது வெள்ளம் வரும்போது ஆடி பெருக்கன்னைக்கு ஒரு காரியத்தை தொடர்ந்தால் நல்லா பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. இருந்தாலும் மேஷராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விட எல்லா ராசிகளுக்குமே இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நம்ம ஒரு மாதமும் ராசி பலன் செல்லும்போது இந்த கிரக சேர்க்கைகளை பற்றி சொல்லிட்டு வருவோம். இந்த சூரியன் செவ்வாய் சனி எப்படிலாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தால் அந்த மாதம் ஒரு ராசி என்ன மாதிரியான நெருக்கடியை சந்திப்பாங்க, அதே போல் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டால் அது எல்லா ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும், இப்படி தானே சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்த மாதம் பார்க்கும்போது சூரியனும் குருவும் ஒரே ராசியில் ஒன்று சேருது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால இது எல்லா ராசிகளுக்குமே ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். கண்டேன் சீதையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சீதையேன்னு முதல்ல ஆரம்பித்தா சீதைக்கு என்ன ஆகிடுமோன்னு பயந்துருவாங்கனால கண்டேன் அப்படின்னு முதல் வார்த்தையை போட்டு ஓஹோ சௌரியமாக இருக்காங்களாங்கிற மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரையில் குருவும் சூரியனும் ஆடி மாதம் முழுக்க ஒரே ராசியில் இருப்பதால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதை நம்ம சிவராஜ யோகம்னு அடிக்கடி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வருவோம். இந்த சிவராஜ யோகம் யார் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும்னா கிட்டத்தட்ட 9 ராசிகளுக்கு நேரடியாக நல்ல பலனை கொடுத்துருது. 3 ராசிகளுக்கு மறைமுகமான பலனை கொடுக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மேஷராசிக்கு வந்துடும். மேஷராசியை பொறுத்தவரை ராசிநாதனான செவ்வாய் இப்போதைக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும்னா கூட 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னோட 3வது பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் அப்போ மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பாங்க. இந்த கஷ்டம் எப்போ விலகும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, முதல் 2 வாரங்களில் நம்ம மறந்துடலாம். இந்த நெருக்கடி சற்று கடுமையாகத்தான் இருக்கும். இதெல்லாம் முடிந்து செவ்வாய் மிதுன ராசிக்கு போகும்போது, மிதுன ராசிங்கிறது செவ்வாய்க்கு ஒரு உகந்த வீடு இல்லாட்டி கூட சனியோட பார்வையிலேருந்து முழுமையாக விடுபட்டு போகுது இல்லையா. இதுவே பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். இதை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம். முதல் 2 வாரம் இந்த மாதங்களில் கடும் நெருக்கடியை நீங்கள் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களும் சந்திப்பாங்க. இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக அனுபவிப்பதில் மேஷராசி முன்னாடி நிற்கிது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் வரப்போகுது இந்த மாதம். அப்போ ஏற்கனவே குரு அங்கே இருக்கிறது இல்லையா. அப்போ குரு அங்கே இருக்கிறதுனால 4ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சேரும்போது ஒரு சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் மேஷராசிக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம்ங்கிறது ஒரு வலிமையான இடம் இல்லையா. அதனால் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சாதாரணமாக சும்மா இருக்கிறதுக்கு பதில் ஏதோ போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நல்ல வேலை வாய்ப்பே கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் இல்லையா. சில வீடுகளில் குழந்தையோட தாய்க்கு இப்போ மேஷராசியாக இருந்தாங்கன்னா அவங்க தாய்க்கு கூட அரசு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்கெல்லாம் இங்கேருந்தாவது சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்க்கும்போது தந்தை வழியிலையும் தாய் வழியிலையும் சொத்து பத்துக்கள் இந்த பாகப்பிரிவுன்னு இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதுவுமே கிடைச்சிருக்காதுல்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு இந்த தடவை அந்த பேச்சுவார்த்தைகளை முடித்து இவர்களுக்கான சொத்து சுகம் பணம் நகை இதெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அரசு வேலைகளுக்கும் இல்லை அரசு சார்ந்த காரியங்களுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் கை கூடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதையும் கடந்து பார்க்கும்போது இந்த 4ஆம் இடம்ங்கிறதுனால சுகஸ்தானம் வீட்டுக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு பார்க்கும்போது அவங்க வீட்டு பிள்ளைகள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிறது ஒரு கணக்கு. அதையும் தாண்டி குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வெளியில் போகிற பயணம்ங்கிறது பெரிய லாபகரமாக அந்த குழந்தைகளுக்கும் அமையும், இந்த குடும்பத்துக்கும் அமையுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் கூட சூரியனோடு சேரும்போது அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரணும்னு தான் அது 2 லட்சமாக மாறிடும். கடன் அப்படி மாறாது. கடன் பாதியாக குறையும். எப்படி வந்தாலும் அது பாசிட்டிவாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குரு பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டுக்குரிய கிரகம் இல்லையா. அவரே 12ஆம் வீட்டுக்குரியவராக இருந்தாலும் பாக்கியாதிபதி ரொம்ப முக்கியம். பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
பஞ்சமாதிபதியும் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து ஒரே இடத்தில் அமர்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம்ங்கிறது மறைவிடம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த மாதம் வந்து அவங்க சார்ந்திருக்கிற துறையிலையோ இல்லை ஏதாவது ஒரு வகையிலையோ பிரபலம் அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு உறுதி. வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் 2 வாரம் போகணும். இந்த செவ்வாய் வந்து சனியோட பிடியில் மாட்டிட்டு வாங்கிட்டு இருக்காரு. அவர் முதல்ல வெளியில் வரணும். ஏற்கனவே பார்க்கும்போது சூரியன் அப்படி தான் இருந்தார் போன மாதம். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார். இப்போது செவ்வாய் மாட்டிகிட்டு இருக்காரு. 45 நாள் ஆகும்ல அதை கடந்து வர்றதுக்கு. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த பலன்கள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல பலன்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரனுக்கு பகை வீடு. அப்போ 5ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்தா காதல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல காதல் வராது. காதல் வந்ததுன்னா அதனால் பிரச்சனை தான் அதிகமாக வரும். அடுத்தது பார்க்கும்போது அவரே 2ஆம் அதிபதி கேது ஓடலில் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ கேதுவோட சேர்ந்து வைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்குல்ல, அது அங்கங்கே என்ன பண்ணும், முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வரும், இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே வரும். இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப உளைச்சல் கொடுக்கும். ஏன்னா பொதுவாக வந்து மேஷராசிக்கு அப்படின்னு இல்லை, எல்லா ராசிக்கும் சுக்கிரன் வந்து கலத்தரக்காரகன் தானே, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. அது போய் கேதுக்கிட்ட மாட்டிச்சுன்னா கேது வந்து என்ன பண்ணும், அதை படாத பாடுபடுத்தி வச்சிடும் இல்லையா. அப்போ ஒய்ஃபால் கணவனால் ஒய்ஃபோ 2 பேரும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வசதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிகள், அனந்த பத்மநாப சுவாமிகளை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி விநாயகருங்கிற பேரில் ஏதாவது விநாயகர் இருந்தால் அந்த விநாயகரை வந்து வழிபட்டிங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். செல்வ விநாயகருங்கிற பேரில் உள்ள விநாயகரை கூட வழிபடலாம். இன்னும் சொல்லப்போனால் அரசு அலுவலகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நாகாத்தம்மன் கோயிலையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த கோயில் வழிபாட்டு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருக்காவது துணி எடுத்து கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அதுலேருந்து அவங்களுக்கு நெருக்கடியிலேருந்து விடுதலை கிடைக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிற இடத்துல இந்த புடவை வேட்டி இந்த ஷர்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதை யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, தைக்காமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதை தச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நெருக்கடி குறையும். யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா குறைந்தபட்சம் போட்டு ஒரு தடவை கழட்டிட்டிங்கன்னா கூட இந்த நெருக்கடி குறையுங்கிறத பார்த்துக்கலாம். பட் இந்த சுக்கிரன் கேதோட நெருக்கடிங்கிறது கூட பார்த்திங்கன்னா 3ஆவது வாரத்தில் சுக்கிரன் வந்து கன்னிக்கு வந்துடுது. என்ன தான் நீச்சமாக இருந்தால் கூட எல்லாத்தையுமே விட்டுட்டு விடுபட்டு வந்துடுதுல, கேதுவை விட்டு விடுபட்டு வர்றதுனால அந்த நெருக்கடி வந்து ஒரு பக்கம் நமக்கு கிளியர் ஆகிடும். ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் ஆடிப்பெருக்கிலேருந்து தான் எல்லா ராசிக்குமே வந்து வசதிகள் பெருக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகளில் அவங்க தாங்கிட்டு தான் இருக்கணும். அதையும் கடந்து பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராகு வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ண போய் அடுத்தடுத்து பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருந்தால் கூட எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வருவதற்கும் கசப்பான அனுபவத்திலேருந்து அதை அடிப்படையாக வச்சு சில வருவாய் பெறுவதற்கும் இந்த ராகு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பக்கம் வந்து ராகு இருப்பது பாதகஸ்தானமாக இருந்தாலும் நாம் அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிக்கு வந்து அந்த ராகு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வழக்கமாக பார்க்கும்போது 12ஆம் இடத்துல சனி இருக்குது. 12ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் பாதிப்பு. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் ஏதாவது பண்ணாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ தான் சம்பாரிச்சா கூட கையில் காசு தங்கவே தங்காது. அதனால் ஏதாவது மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நம்பிக்கையானவர்கள் அப்பா பேர்லேயே, அம்மா பேர்லேயே, ஒய்ஃப் பேர்லேயே, கணவன் பேர்லேயே அந்த பணத்தை உடனுக்குடன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதம் அனைவரும் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் போடக்கூடிய சிவன் கோயில்களை வழிபடுவது அந்தந்த பகுதியில் இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி வழிபடுறது வந்து எல்லா ராசிகளுக்கும் நல்லது, மேஷ ராசிக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மேஷ ராசிக்கு ஆடி மாதம் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களாக நாம் பார்க்குறோம். மேஷ ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பாக லக்ஷ்மி விநாயகர் சுவாமிகளை வழிபடணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.